நம்ம இந்த ப்ரோக்ராமை எதுக்காக பண்றோம்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட்காக தான் நம்ம பண்றோம். பேங்க்ல போய் லோன் கேட்கும்போது அவங்க என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, எதுக்காக கேட்கறாங்கன்னா அது ஒரு ஷூரிட்டி வேணும். ஏன்னா யார் ஒருத்தர் போய் பேங்க்ல போய் லோன் கேட்கும் போதும் அவங்களோட ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத பேங்க் வந்து அனலைஸ் பண்றாங்க. அப்படி அனலைஸ் பண்ணும்போது அவங்க ஒரு டெக்னிக்கலான ஒரு சில விஷயங்களை பாக்குறாங்க. இதுதான் நம்ம கரண்ட் ரேஷியோன்னு சொல்றோம். இந்த கரண்ட் ரேஷியோ என்னன்னா நம்மளோட டோட்டலா எவ்வளவு வந்து சம்பாதிக்கிறோம், எவ்வளவு வந்து நம்ம செலவு பண்றோம், இந்த ரேஷியோவை தான் அவங்க வந்து பாக்குறாங்க. நம்மளால எவ்வளவு வங்கிக்கு திருப்பி கடன் வாங்கினதை செலுத்த முடியும் அப்படின்ற விஷயத்த அவங்க பாக்குறாங்க. இதோட ஃபார்முலா என்னன்னா கரண்ட் அசெட்ஸ் பை கரண்ட் லயபிலிட்டி. இந்த கரண்ட் ரேஷியோ நார்மலா ஒரு 1.5 to 3 இருந்ததுன்னா அவங்க அந்த நிறுவனத்துக்கு பேங்க்ல லோன் கொடுக்கலான்ற மாதிரி ஒரு டெசிஷனுக்கு வராங்க. அது எப்போ அந்த 1% இருந்ததுன்னா அவங்க அந்த கம்பெனிய லோன் கொடுக்கணுமா வேணாமான்றத அவங்க யோசிப்பாங்க. இப்போ நம்ம தொழில் வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு பார்க்க போற நிறுவனம் ஸ்ரீனிவாசா பவுல்ட்ரி ஃபார்ம். சிக்கன்ல என்ன மாதிரியான நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கு சொல்லுங்க. சிக்கன் ஒன்லி புரோட்டீன் சோர்ஸ், புரதச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரே நான்வெஜ் மீட் சிக்கன் மட்டும்தான். இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 13 லட்சம் குழந்தைகள் ஒவ்வொரு வருடம் மால் நியூட்ரிஷன்ல இறக்குறாங்கன்னு சொல்லி WHO ஆர்கனைசேஷன் தகவல் சொல்லிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்றாட தேவை கண்டிப்பா புரோட்டீன்ங்கிறது அதிகமா தேவைப்படுது. அந்த புரோட்டீன் அதிகமா இருக்க ரிச்சஸ்ட் புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரே நான்வெஜ் உணவு சிக்கன் மட்டும்தான். சிக்கன்ல தான் ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய தன்மை சிக்கன்ல மட்டும்தான் இருக்கு. 1 வயசு குழந்தையிலிருந்து 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் கம்பல்சரி ரெகுலரா சிக்கன் சாப்பிடணும்னு சொல்லி டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்போ உங்க கோழி உற்பத்தி பண்ற ப்ராசஸ்ல தரத்தை எப்படி நீங்க நிர்ணயிக்கிறீங்க? நாங்க 1 நாள் வயதுடைய தாய்க்கோழி குஞ்சுகளை வெங்கடேஸ்வரா ஹேச்சரிஸ் நிறுவனத்திலிருந்து வாங்கி 2 நிலையா முதல் 7 வாரங்களும் அடுத்து ஒரு 16 வாரங்கள் ஆக 23 வாரங்கள் ப்ரூடிங் ஸ்டேஜ் அண்ட் குரோயர் ஸ்டேஜ்னு 2 நிலையில வளர்த்தி அதுக்கு பின்னாடி அது முட்டை வைக்கும் பருவத்தில் 24வது வாரத்துல இருந்து தான் கோழி முட்டை வைக்கும். வரக்கூடிய முட்டைகளை ஃபீமிகேஷன் செய்து, ஃபீமிகேஷன்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஒவ்வொரு முட்டையுமே அதனுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் சுத்தம் படுத்தி கிருமிகள் எல்லாம் சுத்தம் செய்து குளிர்சாதன அறைகளை வச்சு பாதுகாப்பாக வச்சிருப்போம். அதுக்கு பின்னாடி அந்த முட்டைகளை எடுத்து ஹேச்சரி யூனிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்வோம். ஹேச்சரி யூனிட் அப்படிங்கிறது குஞ்சு பொரிப்பகம். அந்த குஞ்சு பொரிப்பகத்துல 21 நாட்கள் முட்டைகளை வச்சிருந்து சரியான விகிதத்தில் வெப்பநிலை ஈரப்பதம் எல்லாம் கொடுத்து ஒரு பயோசெக்யூர்ட் மீன்ஸ் ரொம்ப சுகாதாரமான ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்ல எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு மெயின்டைன் செஞ்சு அதில் வரக்கூடிய 21 நாள் கழிச்சு வரக்கூடிய குஞ்சுகளை சுகாதாரமான முறையில் நல்ல அதற்கு பாதுகாப்பான வாகனத்தில் ஏற்றி பிராய்லர் ஃபார்ம்ஸ்களுக்கு கொண்டு போய் டெலிவரி கொடுப்போம். அந்த பிராய்லர் ஃபார்ம்ஸில் அதுக்கு முன்னாடியே கரெக்டான தீவனங்களை எல்லாம் முன்கூட்டியே அனுப்பிச்சி வச்சுருப்போம். அந்த தீவனங்களை கொடுத்து 40 நாட்கள் நல்ல முறையில் ஃபார்மர்ஸ் சுகாதாரமான குடிநீர் சுகாதாரமான தீவனத்தை கொடுத்து நல்ல முறையில் வளர்த்து எடுத்தாங்கன்னா 40 நாளில் ஒரு கோழி ஆகப்பட்டது 3.5 கிலோ தீவனங்கள் உட்கொண்டு 2 கிலோ பாடி வெயிட் வரும். அது சுகாதாரமான கோழி. அந்த 40 நாள் வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சூப்பர்வைசர்ஸ் நேரடியாக ஒவ்வொரு பண்ணைகளுக்கும் சென்று அந்த பண்ணைகளுடைய சுகாதார முறையில் இருக்கிறதா, அவர்கள் சரியான தண்ணீர்கள் குடிக்கிறார்களா என்று எல்லாத்தையும் நேரில் போய் பார்த்து அப்புறம்தான் அந்த கோழி சுகாதார முறையில் கொண்டு வந்து சேர்த்த முடியும். சுகாதாரமான கோழி அப்படின்னா எல்லாருமே எல்லா நேரத்திலையும் எல்லா வேலைகளையும் செஞ்சிட முடியாது. அந்த தெரியாத ஃபார்மர்களுக்கு விவசாயிகளுக்கு எல்லாமே நாங்கள் கொண்டு போய் ஒவ்வொன்றா சொல்லி எஜுகேட் பண்ணி அவங்கள இந்தந்த நேரங்களில் இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி சூப்பர்வைசர்ஸ் நேரடியாக போய் எஜுகேட் பண்ணி நல்ல முறையில் எடுத்தால் மட்டும்தான் சரியான உணவு விகிதத்தை சாப்பிட்டு கரெக்டான இடம் வந்து சேரும் அந்த கோழி. பின்பு 40 நாட்கள் கழித்து மார்க்கெட்டுக்கு நல்ல ட்ரேடர்களை எல்லாம் பிடிச்சி அந்த ட்ரேடர்களுக்கு மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம் கோழியில். எந்த ஒரு வண்டி நம்ம பவுல்ட்ரி ஃபார்முக்குள்ள வந்தாலும் அது இந்த என்ட்ரன்ஸ் வழியா தான் வரும். இங்க தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில அது வாஷ் ஆகி அதுக்கப்புறம் தான் போகும். இன்ஃபேக்ட் பெரிய வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் மேலே ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்கு. அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ்
அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வண்டி உள்ள வர்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு இயற்கையான சூழலில் இந்த ஃபேக்டரி வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு ஹென் அப்ராக்சிமேட்டா 180 எக்ஸ் வந்து லே பண்ணுமா அதோட லைஃப் ஸ்பேன்ல. வீக்ஸ்ல இருந்து 60 வீக்ஸ்க்கு அது எஃபெக்டிவா ப்ரொடக்ஷன் கொடுக்குது. உங்க நிறுவனத்துல வளர்க்கப்படுற கோழிகள் எங்கெங்கெல்லாம் நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க? எங்க நிறுவனத்துல விற்பனைக்கு தயாரான கோழிகளை மொத்த வியாபாரிகளுக்கு இருந்து எங்களுக்கு அழைப்பு வருங்க. அவங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு தேவைக்கு முதல் நாளே எங்களுக்கு தகவல் கொடுத்துருவாங்க, இவ்வளவு கோழி எங்களுக்கு தேவைப்படும்னு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எந்தெந்த ஊர்ல வேணுமோ, எங்களுக்கு நிறைய கிளைகள் இருக்கு, அந்தந்த ஊர்ல தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மொத்த வியாபாரிகளுக்கு நான் கொடுத்துருவேங்க. அவங்க அங்கிருந்து சிறு வியாபாரிகளுக்காக கொடுத்து விட்டுருவாங்க. அது வந்து கடைகளில் போய் விற்பனைக்கு வந்துருங்க. உங்க பண்ணையில் வளர்க்கப்படும் கோழிகள் எந்த மாதிரியான வரவேற்பு இருக்கு மார்க்கெட்ல? எங்களுடைய கோழிகளுக்குன்னு ஒரு தனி மரியாதை எல்லா மார்க்கெட்லயும் இருக்குங்க. அது வந்து பொதுமக்களோட அங்கீகாரத்தோட தான் அங்க போகுது. எங்களுடைய விற்பனை வந்து மேலும் மேலும் அதிகரிக்கிறதுக்கு காரணம் வந்து கோழிகளோட தரமும் அதோட சாஃப்ட் டெண்டர்னஸ், இதுக்காகத்தான் இந்த கோழிகளை வந்து விரும்பி வாங்குவாங்க. இந்த கோழிகள் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் நல்ல முறையில கொண்டு போய் கரெக்டான டைம்ல அவங்க கேட்குற மாதிரி கோன் வச்சு கட்டி ப்ளீடிங் எல்லாம் இல்லாம ரொம்ப சுத்தமாகவும் சுகாதார முறையிலும் எல்லாருக்கும் தரதுனால எங்க கோழிகளை விரும்பி வாங்குறாங்க. தரத்தோடவும் இருக்கும். உங்க நிறுவனத்துக்கு என்ன மாதிரியான அங்கீகாரங்கள்லாம் கிடைச்சிருக்கு? எங்கள் நிறுவனம் ISO 9001 2008 தரச்சான்றை பெற்றுள்ளோம். மேலும் கான்சுலேட் ஜெனரல் ஆஃப் ஜப்பான் அவர்களிடமிருந்து இன்டர்நேஷனல் 5S அவார்ட் சுத்தம் மற்றும் சுகாதாரத்திற்காக பெற்றுள்ளோம். இந்த பேர்ட்ஸ் எல்லாமே எக் லே பண்ணும். இந்த ஹென்ன அதுக்கு மேல ஒரு நிப்பிள் இருக்கிறது. அந்த நிப்பிள் புஷ் பண்ணும்போது அந்த தண்ணி வருது. அந்த தண்ணிய அந்த ஹென் குடிக்குது. லே பண்ண எக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸ அதுக்கப்புறமா கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்மலின் சொல்யூஷன்ல மிக்ஸ் பண்றாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு ஒயிட் ஸ்மோக் வருது. அந்த ஸ்மோக் என்ன பண்ணோம்னா அந்த முட்டையில மேல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாத்தையும் அது சுத்தமா அழிச்சிடுது. அதுக்கப்புறமா அந்த முட்டைய கிளீனா இருக்கான்றதை செக் பண்ணிட்டு அதை கோல்ட் ஸ்டோரேஜ் ரூமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம்ல எல்லா எக்ஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. 16 to 18 டிகிரி சென்டிகிரேட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து வந்த எக்ஸை அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இந்த முட்டைகள்ல என்ன மாதிரியான குவாலிட்டி ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றத ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த போர்டை அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த முட்டையில உருவாகக்கூடிய சேஞ்சஸ். இது மொத்தம் 21 நாள் இந்த ஏரியால இருக்கும். அது இந்த ஹேச்சிங் ஏரியால இருக்கும். உங்க நிறுவனத்துல பயோசெக்யூரிட்டி எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? பவுல்ட்ரியில் பயோசெக்யூரிட்டி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. எங்கள் பவுல்ட்ரிக்குள்ள உள்ள இருக்க ப்ரிமிசஸும் வெளியே இருக்க ப்ரிமிசஸும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நடுவில் செக் பாயிண்ட் வச்சுருக்கோம். அந்த செக் பாயிண்டில் எங்கள் வாகனங்களே உள்ளே வந்தாலும் எங்கள் மேன் பவரே உள்ளே வந்தாலும் எல்லாத்துக்கும் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்கள் ப்ரிமிசஸ்குள்ளேயே அலோவ் பண்ணுவோம். மேன் பவர் உள்ளே வர பட்சத்தில்
அவங்களோட செப்பல்ஸை விட்டுட்டு எங்க பிரிமிசஸ்குள்ள இருக்க செப்பலை போட்டுட்டு அவங்க பாடி ஃபுல்லா டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்க ஃபார்ம்ஸ்குள்ள அலோவ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபார்ம்ஸுக்கும் நடுவில் இருக்க கேப்பை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு வேண்டி எல்லா ஃபார்ம்ஸுக்கும் கீழே ஃபுட் டிப் வச்சிருப்போம். அந்த ஃபுட் டிப்ல காலை டிப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபார்ம்ஸ்குள்ள என்டர் ஆக முடியும். அப்போ பண்ணும்போது எங்க ஃபார்ம்ஸ்ல இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே நடுவில் கேரி ஆகாது. அதே மாதிரி அங்க ஃபார்ம்ஸ்ல நாங்க ஒர்க் பண்ற மாதிரி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் தான் விசிட் பண்ணுவோம், வேற யூனிட் விசிட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பயோசெக்யூரிட்டி எங்களோட யூனிட்ஸ்ல நல்ல முறையாக மெயின்டைன் ஆகுது. இங்க வேரியஸ் சேம்பர்ஸ் இருக்கு. அந்த சேம்பர்ஸ்ல ஒவ்வொரு சேம்பர்லயும் அது குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதுல அந்த சேம்பர்ல வைப்பாங்க. அதை வச்சுட்டு அந்த லாக் ஷீட்ல அதை மெயின்டைன் பண்றாங்க. எவ்ரி 1 hour ஒன்ஸ் இந்த சேம்பர்ல இந்த எக்ஸ் எல்லாமே ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது அந்த ஹீட்டை ஈவனா அது ஸ்ப்ரெட் பண்ணும். அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது இந்த குவாலிட்டி நல்லா கிடைக்கும். $21 daysக்கு அப்புறமா இந்த சின்ன கோழி குஞ்சு என்ன பண்ணும்னா அந்த முட்டையிலேருந்து வெளியில வரும். அப்படி வெளியில வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலே அது என்ன ஆயிடும்னா ஃப்ளஃபியா, அந்த ஹீட்ல அது ஒரு மாதிரி ஃப்ளஃபியா ஆயிடும். பட் அது வெளியில வரும்போது அது ஸ்ட்ரகிள் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில வருது. ஆனா வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல அது காஞ்சு அது ஒரு மாதிரி நல்லா ஃப்ளஃபியா புதுசுன்னு ஆயிடுது. அதுக்கப்புறமா இதை புல் அவுட்னு சொல்லுவாங்க. இந்த புல் அவுட் ஆன பிறகு இதை ஃபார்ம்ல கொண்டு போய் இதை விட்டுறாங்க. எல்லா கோழி குஞ்சுகளும் பார்க்கறதுக்கு ஸ்லைட் எல்லோயிஷ் கலர்ல தான் இருக்கு. எவ்ரி டே அதை வந்து மானிட்டர் பண்றாங்க. இந்த கோழியோட வெயிட் என்ன, அதோட தீவனம் எவ்வளவு சாப்பிடுது, இந்த மாதிரியான எல்லா பேராமீட்டர்ஸும் அதை செக் பண்ணிட்டே இருக்காங்க. குஞ்சுகள்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஒவ்வொரு ஃபார்ம்லயும் டாக்குமெண்டா பக்காவா எல்லாருமே